இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது லோக்சபா. ஏன்னா பொது கணக்கு குழுனாலே லோக்சபாவுக்கு தான் ரிலேட்டட். ஸோ லோக்சபா. பாராளுமன்றத்தின் கீழ் சபை மற்றும் மேல் சபை உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்றத்தின் குழுக்கள் எஸ்டிமேட் கமிட்டி நமக்கு தெரியும். ராஜ்யசபா இருக்க மாட்டாங்க, லோக்சபா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இது தப்பு. 2 சபையும் இருக்க, கீழ் சபை மேல் சபை 2 இருக்கிறதுல எஸ்டிமேட் கமிட்டி வராது. கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷனில் இருப்பாங்க. மேல் சபை இருப்பாங்க, கீழ் சபை இருப்பாங்க. அந்த 11ல் இவங்களும் ஒருத்தவங்களா இருப்பாங்க. அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியும் இருப்பாங்க. மேல் சபை கீழ் சபை 2 பேர் இருப்பாங்க. கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கன்லேயே மேல் சபை கீழ் சபை 2 பேருமே இருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2, 3, 4 தான் வந்துட்டு சரியானது. கொஸ்டின்லேயே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ஆப்ஷன் வந்துட்டு தப்பாக கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு சரியான ஆன்சர் வந்துட்டு 2, 3, 4 தான். பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியில் 22 பேர் இருப்பாங்க. எஸ்டிமேட் கமிட்டியில் 30 பேர் இருப்பாங்க. பப்ளிக் அண்டர்டேக்கன் கமிட்டிலையும் 22 பேர் தான் இருப்பாங்க. பெட்டிஷன் அந்த லாஸ்ட் லஞ்ச் பார்த்தோமா, அதில் வந்துட்டு மினிமமே 25 தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இப்போது மிகப்பெரிய குழுக்கள் மெம்பர்ஸ் இருக்கிறது யார் கொடுத்துருக்குறதுல எஸ்டிமேட் கமிட்டி தான் மிக அதிகமான இது இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நான் பார்த்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் குழுக்கள் ரிலேட்டடாக இந்த 3 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்த குழுக்கள் ரிலேட்டடாக. வேறு குழுக்கள் நிறைய இருக்குது, பட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்த குழுக்கள் ரிலேட்டடாக இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.